போன வாரம் ஒருத்தர் வந்திருந்தார். சார், எனக்கு யாரோ ஏவல் பில்லி சூனியமெல்லாம் செய்து வச்சுருக்காங்க, எங்கே போனாலும் எனக்கு எதுவுமே நடக்க மாட்டேங்குது, ஒரே தடங்களாக இருக்குது அப்படின்னார். அதெல்லாம் உண்மையா அப்படின்னு எதிர்கேள்வியும் கேட்டார். ஏவல்ங்கிறது என்ன? நமக்கு எதிராக சிலரை ஏவி விடுதல், தூண்டி விடுதல், இது ஏவல். அதே மாதிரி சில சக்திகளை அனுப்புதல். அதாவது ஒருத்தவங்க உட்கார்ந்து ஜபம் செய்து ஒருத்தவங்களை வேறு மாதிரி கொண்டு போகணுங்கிறதுக்காக நிலை தடுமாற வைக்கணும், அவங்க நிலையிலிருந்து அவங்கள கீழே கொண்டு வரணுங்கிறதுக்காக இடைவிடாது ஏதாவது செய்துட்டு இருந்தாங்கன்னா அதுக்கு பேர் ஏவல். அதே மாதிரி இந்த பில்லி சூனியம் இதெல்லாம் வனதேவதைகள், காவல் தெய்வங்கள் இருக்கு இல்லைங்களா, அவங்கள்ட்ட போய் சிலர்லாம் கையேந்துவாங்க. அவங்களுக்கெல்லாம் எல்லா தெய்வங்களும் அவங்களுக்கு உதவி செய்திராது. ஆனால் சில தேவதைகள் சில விஷயங்களுக்கு கட்டுப்பட்டு சிலதை எல்லாம் கொடுக்கும். ஆனால் ஏவல் பில்லி சூனியங்கிறதெல்லாம் இந்த காலத்தில் செய்கிற அளவுக்கு யாருக்குமே பெரிய மந்திர சக்தி உடையவர்கள்லாம் ரொம்ப அரிதாகத்தான் இருக்கிறாங்க. ஆனால் இது பற்றி ஏதாவது பழைய நூல்களில் சொல்லப்பட்டிருக்குதா, அவர் கேட்ட கேள்விக்கு ஏதாவது பதில் கிடைக்குதா அப்படின்னு பார்த்துட்டு சில புத்தகங்களை தேடி பார்க்கும் பொழுது தேவகீர்த்தி அப்படின்னு ஒரு பழமையான ஜோதிட புத்தகம், அதுலேயும் ஜினேந்திர மாலைங்கிற புத்தகத்துலேயும் சில முக்கியமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்குது. அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னால், அதாவது லக்னத்தில் 6ஆம் அதிபதி உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு இதனால் பாதிப்பு வரும், ஏவல் பில்லி சூனியத்தால் அவங்களுக்கு பாதிப்புகள் வரும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ உங்கள் ஜாதகத்தில் லக்னத்தில் 6க்குரியவன் உட்கார்ந்துருந்தால் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். என்ன யார்கிட்டையும் நெருங்கி பழகக்கூடாது, யாரையும் பெருசாக நம்பக்கூடாது, அதே மாதிரி யாரையும் பெருசாக எதிர்த்துக்கக்கூடாது. அந்த வகையில் கவனமாக இருக்கணும். யாரையும் வீட்டுக்குள்ளார நுழைய விடக்கூடாது. அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா தாயா பிள்ளையாக பழகி தான் அப்புறம் எல்லாமே தடமாறுறாங்க. அதனால் அந்த வகையில் கவனமாக இருக்கணும். அதே போல் 10ஆம் இடத்துல லக்னத்துக்கு 10ல் 6ஆம் அதிபதி அஸ்தமனம் அடைந்திருந்தால், அதாவது அஸ்தங்கம் ஆகி உட்கார்ந்துருந்தார்னா அவங்களுக்கும் இந்த ஏவலால் பாதிப்புகள் எல்லாமே வரும். அதே மாதிரி லக்னம் செவ்வாயால் பார்க்கப்பட்டாலும் இந்த பிரச்சனைகள் வரும். உங்கள் லக்னத்தை செவ்வாய் பார்க்குறாருனாலும் நீங்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். யாரையும் கூட்டாக சேர்க்கக்கூடாது. கூட்டு தொழில் செய்கிறவங்க இதெல்லாம் தவிர்க்கணும். ஏன்னா இதெல்லாம் தவிர்த்தா தான் கூட்டு தொழில் செய்து ஒருத்தவங்க வளர்ந்து ஒருத்தவங்க கீழே போகும்போது இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் எழும்பும். அதை தவிர்க்கிறது ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த 12 ராசியில் எல்லா ராசிக்குமே இந்த ஏவல் பில்லி சூனிய பாதிப்புகள் உண்டா அப்படின்னு ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தப்ப மேஷம், கடகம், துலாம், மகரம் இது லக்னமாகவோ ராசியாகவோ இருக்கிறவங்களுக்கு அதிகமான பாதிப்புகள் இதனால் உண்டாகும். அதனால் மேஷ லக்னம் மேஷ ராசி, கடக லக்னம் கடகராசி, துலா லக்னம் துலா ராசி, மகர லக்னம் மகர ராசி இவங்கெல்லாம் ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருந்துக்கணும். பொதுவாகவே யார்கிட்டையும் நெருங்கி பழகாமல், அந்தரங்க விஷயங்களை சொல்லிக்காமல், தன்னுடைய வருமானத்தை சொல்லி காட்டக்கூடாது. ஏன்னா அப்படி சொல்லி காட்டும்போது தான் பொறாமப்பட்டு சிலர்லாம் வீட்டுக்குள்ளார குடும்பத்துக்குள்ளார நுழைஞ்சு சில குழப்பங்களை உண்டு பண்ணுவாங்க. அதனால் இந்த லக்னத்துக்காரங்களுக்கு அந்த பாதிப்புகள் உண்டு. லக்னத்திலேருந்து இந்த லக்னக்காரர்களுக்கு 3, 4, 11, 12 செவ்வாய் இருந்தாலும் இந்த பாதிப்புகள் எல்லாமே வரும். 6ஆம் அதிபதியால் பார்க்கப்பட்டிருந்தாலும் இந்த லக்னக்காரங்களுக்கு லக்னத்தை 6ஆம் அதிபதி பார்த்தாலும் இந்த பிரச்சனைகள் எல்லாம் வரும். அதே மாதிரி இந்த பிரச்சனைகள் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம குலதெய்வத்தை வணங்கலாம். பொதுவாக யாரையுமே நம்பாமல் இருக்கணும். அது ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்முடைய சீக்கிரட்டான விஷயங்களை யார்ட்டையுமே பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கணும். அதே போல் செவ்வாய் 4 கிரகங்களோட சேர்ந்து உட்கார்ந்துருந்தா அவங்களுக்கு தண்ணீர் கண்டம் உண்டு. குளங்குட்டையில் குளிக்கும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். மழை காலத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி ஏழ்மையாலையும் வறுமையாலையும் அவங்களுக்கு பிரச்சனைகள்லாம் வரும். அதனால் செவ்வாய் 4 கிரகத்தோட உங்கள் ஜாதகத்தில் சேர்ந்துருக்கா, சேமிக்க கற்றுக்குங்க. யாரையும் நம்பி இருக்கக்கூடாது. உங்களோட சேமிப்பு தான் உங்களை வறுமையிலேருந்து காப்பாற்றும். இந்த மாதிரி பல அரிய தகவல்கள் எல்லாமே பழமையான புத்தகங்களில் தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர இப்போ வாய்க்கு வந்தபடி சிலர் பேசுகிறதுல எதுவும் கிடையாது. அதனால் அரிய தகவல்களை நாம் தேடுவோம். அருமையான பழைய புத்தகங்களை நாடுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, மங்களவாரமாகிய இன்றைய நாள் உங்களுக்கு மகிழ்ச்சியையும் மதிப்பையும் அள்ளித்தரும் நல்ல நாளாக அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.